வணக்கம். உண்மையிலேயே இன்றைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சில கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு கரவட்டி பிரதேச சபை மக்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் 27ஆம் தேதி 4ஆம் மாதம் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய மாதாந்த சபை கூட்டம் நடந்தது. அன்றைய தினம் எங்களுடைய 7வது பிரேரணைகள் கௌரவ தவிசாளர் அவர்களால் வாசிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாசிக்கப்பட்ட அந்த பிரேரணை தொடர்பாக எழுந்த சில வாத பிரதிவாதங்களின் அடிப்படையிலே நான் அதில் அந்த குறிக்கப்பட்ட அந்த விவாதம் 2 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்கிறதுக்கு 2026ஆம் ஆண்டு நிதியிலே இருந்து தவிசாளர் கூறியிருந்தார். ஆனால் அதன் அடிப்படையில் அதை ஒதுக்கீடு செய்வதற்காக நாங்கள் சம்மதம் தெரிவித்திருந்தும் அந்த நிதியை பயன்படுத்துவதற்கு முன்னதாக முதல் காலாண்டில் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபை இதுவரையும் கிடைத்த வருமானமாக 31,89,80,907 ரூபா 3% வருமானமாக கிடைக்க பெற்றிருந்தது. அந்த வருமானம் இதுவரையும் இந்த முதல் காலாண்டு முடிஞ்சு இன்றைக்கு அரைவாசி மாதம் கூடி அரை காலாண்டு கூடி துவங்கிக்கிட்டுது. இந்த துவங்குற இதுக்கு சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையிலே எந்த விதமான ஒரு அபிவிருத்தி வேலைகளும் கரவட்டி வாழ் மக்களுக்கு எங்களுடைய கௌரவ தவிசாளர்களால் அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் அவர் உடனடியாக எங்களுடைய சபையை 10 நிமிடங்கள் ஒய்த்து வைத்து வெளியேறியிருந்தார். அதன் அடிப்படையில் நான் சபையில் அமர்ந்திருந்த போது எங்களுடைய கரவட்டி நெல்லியடி போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு என்னை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. உங்களை சபைக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி நான் அவர்களுக்கு